من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: المرء مع من أحب أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் அடிச்சோர்களை அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்று உண்டாகட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் புனிதம் நிறைந்த இந்த சபையின் பொருட்டால் நம்முடைய குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. நாம் மரணிக்கும் வேளையில் உண்மை மூமின்களாக ஈமானோடு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. வாழும் காலம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லா சுன்னத்துகளையும் பேணி நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கும் தருவானாக. உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட கால நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்குண்டான பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கிக்குரிய ஹஸரத் அவர்களே, பெரியோர்களே, இந்த மதரசாவினுடைய நிர்வாகத்தினர்களே, தாய்மார்களே, ஒரு பரக்கத்தான ஒரு சபையில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல், வசந்தத்தின் துவக்கம், முதல் வசந்தம் நாம் தொட்டு இருக்கிறோம். பரக்கத்தான ஒரு மாதம். நம்ம துவக்கதுனா எல்லா இடங்களும் பயானில் சொல்லும்போது சொல்கிறது, இந்த பரக்கத்தான சபை, நபியை நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபை. அந்த நபியின் மீது நம்ம பயான் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய நான் வந்த நபியின் மீது ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லலாமா? ஏன்னா பயான் காது தானே கேட்குது, நம்முடைய வாய் என்ன செய்யணும்? ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஒரு தடவை சொல்லுங்களேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நம்ம ஒரு தடவை சொல்லிட்டோம். நம்ம சாதாரண நினைக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த ஸலவாத் நம்ம எல்லாம் சொன்னோமா? என்ன இந்த ஸலவாத் யாருக்கு எத்தி வைக்கப்பட்டிருக்கோம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தி வைக்கப்பட்டிருக்கும். யார் சொல்லியிருப்பா? ஒரு மலக்கு சொல்லியிருக்கிறார். யார் ரசூலுல்லாஹ், இந்த சபையில், இந்த இடத்துல, இந்த பாளையத்தில், இந்த அல்லாமா அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய அந்த மதரசாவில் வைத்து இன்னாருடைய மகனார், உதாரணம் எங்கள் அத்தா பேர் இப்ராஹிமுடைய மகனார் ஷம்சுல் ஆலம் அவர்கள் உங்கள் மீது சலாம் சொன்னார்கள், ஸலவாத்து சொன்னார்கள். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. நம்ம ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய பெயர் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு வைங்க. மலக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், யார் ரசூலுல்லாஹ், இன்னாருடைய மகன் இன்னார், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஷாஜஹான், ஆயிஷா அம்மா, ஃபாத்திமா அம்மா உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, ஸலவாத்து சொன்னாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்க. எப்பேற்பட்ட பாக்கியம் இது! இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா? நமக்கும் ரசூலுல்லாஹுக்கும் இடையில ஒரு ஆன்மீகமான தொடர்பு ஏற்படுது. ஸலவாத்து சொல்றதுனால நமக்கு நம்முடைய ரசூலுல்லாஹுக்கு என்ன ஏற்படுது? ஆன்மீகமான ஒரு மானசீக ஒரு தொடர்பு ஏற்படுது. இப்போ நம்ம ஸலவாத்து சொல்றோம், எனக்கும் ரசூலுல்லாஹுக்கு என்ன செய்யுது? ஆன்மீக தொடர்பு. இந்த சிந்தனையோடு சொல்லுங்க,
நான் சலவாத்து சொல்றேன், என் நபியோடு எனக்கு தொடர்பு ஏற்படுது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. நம்ம சலவாத்தை லேசா நினைக்கிறோம். சலவாத்து நபியினுடைய நேசத்துக்கு உண்டான அடையாளம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதா, என் மீது யார் ஒரு தடவை நான் சலாத்து சொல்லிட்டேன்ல, யார் ஒரு தடவை சலாத்து சொன்னாங்களோ அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் என்ன தெரியுமா? 3 பாக்கியத்தை கொடுக்குறான். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி அஷரன், அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறான்? 10 முறை சலாத்து சொல்றாங்க. அல்லாஹ்வே சொல்றான். இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய ரஹமத், 10 ரஹமத் இறங்குதுன்னு அர்த்தம். எங்க காபாவை பார்க்கும் போது ரஹமத் இறங்குது. காபாவில் இருக்கும்போது எத்தனை ரஹமத் இறங்குது? ஒரு நாளைக்கு எத்தனை ரஹமத் இறங்குது? இப்போ நம்ம ஒரு தடவை சலவாத்து சொன்னா அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத் நமக்கு என்ன செய்யுது? 10 முறைங்க, 10 ரஹமத் இறங்குது. 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு ஹதீஸ்ல பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு வருது, சில ஹதீஸ்ல 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது. 2வது பாக்கியம். 3வது பாக்கியம், 10 அந்தஸ்து நமக்கு உயர்த்தப்படுது. பாருங்க, ஒரு சலவாத்துக்கு அல்லாஹ் கொடுக்குற பாக்கியத்தை பார்த்தீங்களா? 3 வகையான பாக்கியத்தை கொடுக்குறான். நம்ம சலவாத்தை லேசா கடந்துக்கிட்டு போறோம். எங்க ஒரு முறை தாங்க சலாம் சொல்லுச்சு. ஒரு முறை ரசூலுல்லாஹ் பார்த்து சலாம் சொன்னது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னில் ஆரிஃபு ஹஜரன், ஒரு கல்லை நான் அறிவேன். காபால ஒரு கல் இருந்துச்சு, என்னை பார்க்கும்போது என்ன செய்யும்? அந்த கல் எனக்கு சலாம் சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது இப்போ எனக்கு தெரியும். அது எப்போ எனக்கு சலாம் சொல்லுச்சு? நான் நபித்துவம் கிடைக்க முன்னாடியே, நபி பட்டம் கிடைக்க முன்னாடியே எனக்கு அந்த கல் சலாம் சொல்லும். என்னை பார்த்தா என்ன செஞ்சிடும்? சலாம் சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவுக்கு வந்த பிறகு சொன்னாங்க, அந்த கல் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த கல்லை என்னால் அடையாளப்படுத்த முடியும். அது ஒரு பாறை. ரசூலுல்லாஹ் போனா நபி பட்டம் கிடைக்க முன்னாடியே பாருங்க, ஒரு கல்லுக்கு கூட தெரியுது நம்மளை ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க, சலாம் சொல்லுமா. என்ன பாக்கியம் தெரியுமாங்க? என்ன ஆச்சரியம்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு கல் சலாம் சொல்லுச்சு. நீங்க நெட்ல கூட தேடி பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கல் என்ன ஆச்சுன்னு கேட்டா, எங்க காபாவுக்கு வெளியில் இருந்த அந்த கல், பாலைவனத்திலிருந்து அந்த கல் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுச்சுல, அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? 1950 சுமார் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி காபா புதுப்பிக்கப்படுது. அப்ப அந்த ஆட்சியாளர்கள் இந்த கல்லுக்கு எல்லாம் சலாம் சொல்லிக்கிட்டே போறாங்க. கூட்டம் கூடுத. இந்த கல்லை என்ன செஞ்சிடலாம்? உடைச்சு காபாவோடு சேர்த்து கட்டப்பட்டுச்சான். எங்க ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்ன கல் காபாவுக்கு வெளியில் இருந்த கல் எங்க வந்துருச்சு? ஹரம் ஷரீஃபுக்குள்ள வந்துருச்சுங்க. அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்க சலாத்தும் சலாமும் சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும், காபாவுடைய நெருக்கம் கிடைக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமும் கிடைக்கும். நம்ம நபியினுடைய இந்த பிரியத்தினுடைய துவக்கம் என்னதான்? ரசூலுல்லாஹ் மீது சலாத்தும் சலாமும் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை முழுவதும் சொல்லிக்கிட்டே இருங்க. லேசான விஷயம் அல்ல. பாருங்க, இன்னைக்கு மக்காம இப்ராஹிம் இருக்குல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, ஃபீஹி ஆயாத்தும் பையனாத்தும் மக்காம இப்ராஹிம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இன்னைக்கு காபா பக்கத்தில் இருக்கு, தங்க கூண்டு இருக்குதுல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் பட்ட இடம், 2 பாதம் பட்டுச்சுங்க. காபா கட்டும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லு மீது ஏறி நிற்பாங்களாம். அல்லாஹ் அந்த பாதத்தை என்ன செஞ்சுட்டான்? அந்த கல்லுல பதிய வச்சுட்டான். பதிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அது பக்கத்தில் நம்ம 2 ரக்காத்து தொழணும். வாஜிபான 2 ரக்காத்து, தவாஃப் 2 ரக்காத்து என்ன செய்யணும்? அந்த கல்லு முன்னாடி நின்று தொழணும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை மீண்டும் நமக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக. காபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவானாக. அந்த மக்காம இப்ராஹிம் முன்னாடி நின்று தொழணும். அல்லாஹ் அந்த பாதத்தை பாருங்க, தங்க கூண்டில் வச்சு பாதுகாத்து இருக்கிறான். தங்கமே ஹராம், ஆனா அது என்ன செய்யுது? அங்க ஹலால் ஆயிருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் என்ன செய்யப்பட்டு தங்க கூண்டில் வச்சு பாதுகாக்கப்பட்டிருக்குது. இதனுடைய விளக்கத்தில் தப்சீரில் ஒரு செய்தியை பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் எப்போ பதிஞ்சது தெரியுமா? அந்த கல்லுல முதல்ல பதியல. காபாவை கட்டும் போது அந்த கல்லை தூக்கி வைப்பாங்களாம். கல்லு என்ன செய்யுமா? அவங்களுக்கு ஏணிப்படி மாதிரி உயர்ந்துகிட்டே போகுமா. காபாவை கட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். எப்போ பதிஞ்சது தெரியுமா? காபாவை கட்டி முடிச்சாச்சு. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி முடிச்சுட்டு துவா செஞ்சாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்லேயே பதிவு செய்கிறான். அவங்க கேட்ட துவாக்களை, சில துவாக்களை சொல்கிறான். அதில் ஒரு துவா வருது, யா அல்லாஹ், இந்த காபாவில், இந்த மண்ணில், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ், இந்த இடத்துல இறுதியாக வரக்கூடிய ஒரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வை, இறுதி தூதரை அனுப்பி வைன்னு துவா கேட்டாங்களாம். இந்த துவா கேட்கும் போது அல்லாஹ் பார்க்குறான், என்னை ஹபீபை ஞாபகப்படுத்திட்டீங்கல்ல, உங்களுடைய பாதம் கியாமத்து வரைக்கும் பதியப்படணும். அப்போதான் அவனுடைய பாதம் அந்த கல்லின் மீது பதிஞ்சுதான்.
பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி ஒரு தடவை துவா செஞ்சது ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம், யா அல்லாஹ் இறுதி நபியை நீ அனுப்பி வை. ஒரு தடவை துவா கேட்டது அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அந்த பாதத்தில் பதிய வச்சுட்டான்ல. கியாமத் வரைக்கும் என்ன செய்யப்படுது, அது பாதுகாக்கப்படுது, கண்ணியம் கொடுக்கப்படுது. என்னன்னா ஒரு தடவை ரசூலுல்லாஹ்க்கு துவா கேட்டாங்க. நம்ம ஸலவாத்துங்கிறது துவா தானங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அருள் செய், துவா தானே. இந்த துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், கியாமத்து வரைக்கும் அது அல்லாஹ் அடையாளப்படுத்திட்டான்ல. நமக்கு பாக்கியம் கிடைக்காதாங்க தாய்மார்களே? நம்ம நிறைய வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய காலம் முழுவதும் ஒரு நிமிடம் கூட வீணா கழியக்கூடாது, ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த புனிதமான இந்த மாதத்தில் கொஞ்சம் நிமிடம் கூட வீணாகாம ரசித்து சொல்லணும், ரசனையோடு சொல்லணும், நம்முடைய பிள்ளைகளை சொல்ல வைக்கணும். எல்லா ஸலவாத்தும் சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி ஜஸல்லாஹு அன்னா சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை ஸலவாத் இருக்குதோ, நீங்க பல வகையான ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு வைங்க, போர் அடிக்காது, ரசிச்சுக்கிட்டே நம்ம சொல்லலாம். அல்ல அந்த பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் நம்ம எல்லோருக்கும் தருவானாக. சங்கைக்குரிய மூமின்களே, தாய்மார்களே, நம்ம ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்வதும் நபியின் மீது உள்ள அந்த பிரியம். அடுத்து என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை முதல்ல விளங்கணும். நம்ம ரசூலுல்லாஹ் நேசிக்கணும்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் தெரியணுமா என்ன? ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்களாம், என் வீட்டில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. ஏன்னா ஆடு வளர்க்கத்துல வீட்டில் வளர்க்கணுமா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குமா. ஆயிஷா அம்மா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, எங்க வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் வெளியே போயிட்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய சேட்டை தாங்க முடியாது. குட்டி என்ன செய்யும், சின்ன குட்டி தானே, அங்கங்கும் ஓடும்ல, வீட்டையே ஒரு வழி பண்ணிடும், பாத்திரத்தை எல்லாம் உருட்டும். ஆனா எப்போ ரசூலுல்லாஹ் உள்ள வந்துட்டாங்களோ அந்த ஆட்டுக்குட்டி ஒரு அமைதியா மூலையில் போய் உட்காந்துக்கிறோமா. ஏன், என்ன ஹபீப் வந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் இந்த சபைக்கு வந்துட்டாங்களே. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அந்த ஆட்டுக்குட்டி கூட ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் தெரியுது. எங்க ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தெரியுது நபி வந்துட்டாங்க. நபி முன்னாடி என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆடக்கூடாது, குதிக்க கூடாது, ரசூலுல்லாஹ்வுக்கு வேதனை கொடுக்க கூடாது. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தெரியுது. எனக்கு முன்னால் போய் சசரத்தை அவங்க சொன்னாங்கல்ல, எல்லா மிருகத்துக்கும் தெரியுது ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் தெரியுது, ரசூலுல்லாஹ் மீது தேட்டம் இருக்குது, ரசூலுல்லாஹ் மீது ஆசை இருக்குது, எல்லா பொருளுக்கும் இருக்குது. கல், மரம், செடி, கொடி. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வந்துட்டா அந்த ஆட்டுக்குட்டி கூட ஓடாம ஒரு மூலையில உட்காந்துக்கிறோமா. இன்னும் ஆச்சரியம் என்னங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை சொல்றதா இருந்தா பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பாதம் பட்ட இடம், ரசூலுல்லாஹ் பாதம் பட்ட இடம், அதிகமான பாதம் பட்ட இடம் எதுங்க? ஆயிஷா அம்மாவுடைய வீடும் ரலியல்லாஹு அன்ஹா மஸ்ஜித் நபவியும் தானே. அந்த இடம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்து மிர் ரியாதில் ஜன்னா. என் வீட்டுக்கும் என்னுடைய மெம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று பயான் செய்வாங்கல்ல, தொலை வைப்பாங்கல்ல, அந்த ஜும்மா மேடைக்கு என்னுடைய வீட்டுக்கும் இடப்பட்ட இடம், அந்த இடம் இருக்குது பாருங்க, இது சொர்க்க பூங்காவனம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தினுடைய பூங்காவனம். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு காலை கூட எடுத்து பார்த்தேன், எவ்வளவு விளக்கங்கள் சொல்லப்படுது, ஆச்சரியமான பல செய்திகள் சொல்லப்படுது. ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, நீங்க நாமெல்லாம் அந்த இடத்துல தொழ ஆசைப்படுவோம்ல, அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் அந்த இடத்தில் தொழக்கூடிய நசீப் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவானாக. தொழனுங்க அந்த இடத்துல. ஏன் தெரியுமா, அல்லாஹ் ஏன் சொர்க்கத்தின் பூங்காவனமா மாத்தினானா? ரசூலுல்லாஹ் பாதம் பட்ட இடம்னால. மீண்டும் மீண்டும் ஆயிஷா அம்மாவுடைய வீட்லையும் தொலை வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாதம் அதிகம் பட்டதுனால அந்த இடம் எப்படி மாறிடுச்சு, சொர்க்கத்தினுடைய பூங்காவனமா மாறிடுச்சு, சொர்க்க பூங்காவா மாறிடுச்சு. இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க, என்ன தெரியுமா, நாளைக்கு அந்த இடம் சொர்க்கத்துக்கு உயர்த்தப்படுமா. அந்த இடமே ரசூலுல்லாஹ் இங்க அதிகமா பாதம் பட்டு நடந்தாங்கல்ல, அந்த இடம் நாளைக்கு என்ன செய்யப்படுமா, சொர்க்கத்துக்கு உயர்த்தப்படும். இன்னொரு செய்தியும் சொன்னாங்க, என்னுடைய மெம்பர் இருக்குதே அதன் மீது ஹவுதுல் கௌசர் இருக்குமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நீர் தடாகத்திலும் தண்ணீர் கொடுப்பாங்க பாருங்க, அந்த ஹவுதுல் கௌசர் எதன் மீது இருக்கும், மெம்பரின் மீது இருக்கும். அந்த மெம்பர் ரசூலுல்லாஹ் என்ன செய்யும், நாளைக்கு சொர்க்கத்துக்கு உயர்த்தப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மெம்பர் மீது இருந்து தான் அந்த ஹவுதுல் கௌசர் என்ன செய்யும், எல்லா மக்களுக்கும் தண்ணீர் கொடுப்பாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தால் தண்ணீர் கொடுக்கக்கூடிய பாக்கியம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. எவ்வளவு பெரிய பாக்கியங்க. இப்போ ரசூலுல்லாஹ் பாருங்க, பாதம் பட்டதுனால அல்லாஹ் இந்த பூமியை கூட எப்படி மாத்துறான், சொர்க்கத்துக்கு உயர்த்தப்படக்கூடிய இடம் தான், அந்த அளவுக்கு என்ன செய்யறான், புனிதமான இடமா மாத்துறான். இப்போ நம்ம அந்த இடத்துல தொழுதான்னு வைங்க, நம்ம தொழுகிறோம், 2 ரக்காத்து தொழுகிறோம், நாமளும் இப்படி மாறிடுவோம், சொர்க்கவாசியா மாறிடுவோம். நம்ம அந்த இடத்துல நம்முடைய பாதம் பட்டுச்சுன்னு வைங்க, நம்ம நரகத்துக்கு போவோமா. இந்த உணர்வோடு தொழணும். என்னுடைய ஹபீப் அதிகமான பாதம் பட்ட இடம், என் ரசூலுல்லாஹ் சொன்ன இடம், சொர்க்கத்தின் பூங்காவனம் என்று சொன்ன
வர்ணித்த இடம், இந்த சிந்தனையோட அந்த இடத்துல நம்ம தொழுகிறோன்னு வைங்க, நாமளும் சொர்க்கவாசியா மாறிடலாம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பாருங்க, நடந்த இடம் கூட புனிதனமாக மாறுது. இன்னொரு செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யாராவது மதீனாவில் மௌத்தாக முடியும்னு சொன்னா நீங்க மதீனாவில் மௌத்தாகுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். இந்த பாக்கியம் வேற எங்கேயுமே இல்லைங்க. வேற எங்கேயும் மௌத்த என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. யாரை எனக்கு இந்த ஊர்ல மௌத்த கொடு அப்படின்னு கேட்கற சுன்னத்தல எங்க கேட்கணுமா? அப்படி கேட்கறதா இருந்தா யாரெல்லாம் எனக்கு மதீனாவில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை கொடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அப்படி கேட்டீங்க, ஒரு காலம் மௌத்தாயிட்டீங்க, நான் அவருக்கு என்ன செய்வேன், ஷஃபாத்து செய்வேன்னு சொன்னாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அவருக்கு என்ன செய்வேன், என்னுடைய ஷஃபாத் அவருக்கு வாஜிபு. ஒரு காலம் மதீனால மௌத்தாயிட்டாருன்னா அவருக்கு என்ன வாஜிப் ஆயிரும், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்து கட்டாயம். நமக்கு ஷஃபாத்து கிடைக்கத்தான் போகுது இன்ஷா அல்லாஹ். ஒரு காலம் மதீனால மௌத்தாயிட்டான்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்து கட்டாயம் ஆயிருச்சு. என்ன காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதம் பட்ட அந்த பூமி, அங்க மௌத்து கூட கண்ணியமாகுது, உயர்ந்ததா ஆகுது. அங்க மௌத்தானா ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்து கட்டாயமாகுது. சங்கைக்குரிய மூமின்களே, தாய்மார்களே, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் இருக்குது, ஒரு மகத்துவம். இந்த கண்ணியத்தை நாம் முதல்ல விளங்கிக்கிறணும். நம்ம ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணுங்க. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது கட்டாய கடமை. ஹஸரத் ஒரு ஹதீஸை கூட சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பரிபூர்ணமான மூமினாக ஆக முடியாது, அவர் தன் மனைவி, மக்கள், குடும்பத்தார் எல்லாரையும் விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்காத வரைக்கும் என்ன செய்ய முடியாது, பரிபூர்ணமான மூமினாக ஆக முடியாது. அந்த நேசத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்ம ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், ஆழமா நேசிக்கணும். யாரை விட, என் மனைவியை விட, மக்களை விட, பொருளாதாரத்தை விட, வீட்டை விட, செல்வத்தை விட, எல்லாத்தை விட யாரை நேசிக்கணும், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும். நேசிச்சாத்தான் ஒரு பரிபூர்ணமான மூமினாக ஆக முடியும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்ன நேசிச்சாதான் உங்களுக்கு ஈமான் பரிபூர்ணமா இருக்குது. இல்லைன்னு வைங்க, ஈமான் குறைவுன்னு அர்த்தம். நம்ம ரசூலுல்லாஹ்வை நேசிச்சிட்டோன்னு வைங்க, அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் என்ன தெரியுமா, நம்ம ரசூலுல்லாஹ்வை நேசிச்சிட்டோம், என் உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வோட நேசம் வந்துருச்சுன்னு வைங்க, அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் என்னங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது மலையை பார்த்து சொன்னாங்களாம், தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது உஹது மலையை கடந்து போறாங்க. ஒரு மலை, இன்னைக்கு நாம எல்லாம் உஹது மலையில் ஏறி பார்க்குறோமா என்ன, ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க உஹது மலையை ஏறுறாங்க, அங்க போய் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க, மகிழ்ச்சியா அங்க ஜியாரத்து செய்யறாங்க. அங்க அடக்கமாகி இருக்க ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஜியாரத்துக்கு போறாங்க, பாக்கியமா நினைக்கிறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தபூக் போருக்கு போயிட்டு வரும்போது, தோழர்களே, இந்த உஹது மலை நம்மை நேசிக்கிறது. ஜபலுன் உஹத் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, அது நம்மளை நேசிக்குது. நாம எதை நேசிப்போம், உஹது மலையை நேசிப்போம். எங்க ஒரு கல் இன்னைக்கு நாம சொல்றோம், ஒரு மலை தானே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன நேசிக்குது, நம்மளை நேசிக்குது, என்ன நேசிக்குது, உங்களையும் நேசிக்குது. இன்னைக்கு நாமளும் அதை என்ன செய்வோம், நேசிப்போம். எங்க மலை ரசூலுல்லாஹ் நேசிச்சிடலாங்க. அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் என்ன தெரியுமா, அந்த உஹது மலை கொடுக்குற பாக்கியம் என்னன்னா, அந்த ஹதீஸினுடைய விளக்கத்துல புகாரினுடைய ஷரஹ்ல எழுதுறாங்க, நாளைக்கு சொர்க்கத்துக்கு எந்த மலையும் உயர்த்தப்படாதான், அந்த உஹது மலை நாளைக்கு சொர்க்கத்துக்கு உயர்த்தப்படுமா. அந்த உஹது மலையின் அந்த கல் பாறை இருக்குது பாருங்க, சொர்க்கத்தில் மாளிகை கட்டுவதற்கு இந்த உஹது மலை உயர்த்தப்படுமா. என்ன காரணம், ரசூலுல்லாஹ் நேசிச்சது இல்ல. பாருங்க, ரசூலுல்லாஹ்வை நேசித்த ஒரு மலை கூட சொர்க்கம் போகுது. ரசூலுல்லாஹ் நேசிச்சதுனால உஹது மலை சொர்க்கம் போகுது. நாம நேசிச்சா, ரசூலுல்லாஹ் நேசிச்சா நரகம் போயிடுவோமா. பாருங்க, ஒரு மலைக்கு தெரியுது நாம சொர்க்கம் போகணும், ரசூலுல்லாஹ் நேசிச்சா போக முடியும். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது மலை என்ன நேசிக்குதுன்னு அடையாளப்படுத்துறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை நேசிச்சதுனால உஹது மலை சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 5 கபர் குழிக்குள்ளதான் இறங்கினாங்களா, ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த கபர் குழிக்குள்ள என்ன செய்யல, கபூர்ல இறங்கி ஜனாசா ஒரு 5 கபருக்கு தான் வாங்கி வச்சாங்களாம், ஹதீஸ்ல எழுதுறாங்க. வேற எந்த கபரும் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யல, வேற எந்த கபருக்குள்ளேயும் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க இறங்கல. அந்த 5 நபர்கள் யாருன்னா, ஒன்று தங்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இன்னொருத்தவங்க துல் பிஜாதைன், தபூக்கு போற இறந்தாங்க, அவங்க கபர் குழிக்குள்ளேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தாங்க, அவங்க இறங்கினாங்க, இறங்கி ஜனாசா வாங்கி வச்சாங்களாம். இன்னொரு ஜனாசா என்னன்னா, ஒரு பெண்ணுடைய ஜனாசாக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினாங்களாம். ஒரு அம்மா இறந்துட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, கபர் குழிக்குள்ள இறங்கி அந்த ஜனாசா வாங்கி வச்சாங்களாம். அந்த பாக்கியசாலி யாரு தெரியுமா,
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மனைவியார் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை பாருங்க. தன் நண்பருடைய மனைவியை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அந்த அம்மா இறக்குறாங்க. ஆயிஷா அம்மாவுடைய தாயார், ரசூலுல்லாவுக்கு மாமி முறை வேணும், மாமியார். தன் மனைவியினுடைய அம்மா தானே மாமியார். தன் நண்பருடைய மனைவி அந்த அம்மா உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ இவங்க ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு இறக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இப்படியே சொன்னாங்களாம், மன் சர்ரஹு யந்துர இல்லா இம்ராத்தின் ஹூருல் ஈன், யாருக்காவது சொர்க்கத்து பெண்ணை பார்க்கறதா இருந்தா, நீங்க சொர்க்கத்தில் ஹூருல் ஈனை பார்க்கறதா யாரை பார்த்துக்கங்க, என் நண்பருடைய மனைவி நீங்க என்ன செய்ய, இவங்களை நீங்க பார்த்துக்கன்னு சொல்லுவாங்களாம். இந்த அம்மாவை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க பார்த்துக்கங்க, இந்த அம்மாவை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அம்மாவை நீங்க பார்த்துக்கங்க, அல்லாஹ் கொடுக்குற பாக்கியத்தை பாருங்க. அந்த அம்மா இறந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறக்கி அடக்கம் பண்ணாங்களாம். அபூபக்கர் சித்திக் அவங்க மனைவி இறந்துச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறங்கி அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னாங்களாம், யா அல்லாஹ், அல்லாஹும்ம லம் யஹஃப் அலைக்கி, உனக்கு மறைஞ்சதல்ல, மா லகீத இம்ராத், இந்த அம்மா என்னெல்லாம் செஞ்சாங்க, என்னெல்லாம் என் விஷயத்திலையும் உன் விஷயம் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, அது உனக்கு என்னதில்லை, மறைஞ்சதல்ல. அந்த அம்மா என்னை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் வார்த்தை, அந்த பொருள் என்ன, என்னை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தணுமோ, என்னை எந்த அளவுக்கு நேசிக்கணுமோ அந்த அம்மா என்ன நேசிச்சாங்க, உன்னையே நேசிச்சிருக்கிறாங்க. இந்த அம்மாவை நேசிச்சிரு அல்லாஹ், நீ புரிந்து கொள்ளு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துவா கேட்டாங்களாம். கபர் குழிக்கிலேருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அம்மாவுக்கு துவா செய்யறாங்க. எங்க ரசூலுல்லாஹ் பாதம் பட்ட அந்த கபர் எப்பேற்பட்ட சொர்க்க பூங்காவனமா இருக்குங்க. ரசூலுல்லாஹ் பாதம் பட்ட அந்த கபரு எப்பேற்பட்ட சொர்க்க பூங்காவனமா மாறணும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறங்கி கபர் குழிகளை வாங்கி வைக்கிறாங்கன்னா என்ன காரணம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் நேசிச்சது தான். ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்கன்னா அதுக்கு யாரு துணை? அவங்க மனைவி யாரும் காரணம். மனைவியினுடைய துணை இல்லாம அபூபக்கர் சித்திக் அவங்க நேசிக்க முடியாத, மனைவி துணை வேணுமே, எல்லா வகையிலையும் துணை. எந்த ஒரு வகையிலையும் தன் கணவருக்கு இடையூறா இருக்கல, எல்லா வழிகளையும் உதவியா இருந்தாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தாங்க. நம் நண்பருடைய மனைவி, நம்ம நண்பர் நேசிப்பதற்கு இவங்க தான் காரணம். ஆயிஷா அம்மா சொல்லுவாங்களாம் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் என்னுடைய தந்தையான அபூபக்கர் சித்திக்லாம் அல்லாஹ் தஆலா உயர்ந்த இடத்தை கொடுத்தான். என்ன காரணம் தெரியுமா? அவங்களுடைய அமலையும் தாண்டி ரசூலுல்லாஹ்வை நேசிச்சு தான் சொல்லுவாங்களாம். அவங்க அமல் செஞ்சிருக்கிறாங்க, குறைவில்லை தான். ஆனா அல்லாஹ் உயர்ந்த எடுத்தது அந்த கொடுத்த காரணம் என்ன? என் தந்தை ரசூலுல்லாஹ்வை நேசிச்ச ஒரு காரணம். இப்போ அவங்க தந்தை ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதற்கு காரணம், இன்னொரு காரணம் யாரு? ஆயிஷா அம்மாவுடைய அம்மா, இந்த அம்மா தான். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபர் குழிக்குள்ள இறங்கி அந்த ஜனாசா வாங்கி வச்சாங்களாம். பாருங்க, ரசூலுல்லாஹ்வை நேசிச்சா நம்முடைய கபரு கூட சொர்க்க பூங்காவனமா மாறும் தெரியுது, சொர்க்க பூங்காவனமா மாறும் தெரியுது. எங்க கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவி. நான் பல நேரங்களில் நான் துவா கேட்கும்போது மனப்பூர்வம் அந்த அம்மாவுக்கு துவா கேட்பேன். ஏன்னா என்னுடைய ஹபீபை சந்தோஷப்படுத்தியவர்கள். எங்க நம்முடைய ஹபீபை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தியவங்க யாரு தான்? கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னொருத்தவங்க ஆயிஷா அம்மா. ரெண்டு பேருக்கும் நான் துவா செய்வேன். எல்லாருக்கும் துவா செஞ்சாலும் திடீர்னு எனக்கு பிரியம் வரும். கதீஜா அம்மாவுக்கு துவா செய்யலாமே, ஏன்னா நம்முடைய ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி பார்த்தாங்கல்ல. எங்க ரசூலுல்லாஹ் மௌத்து வரைக்கும் மறக்கல. கதீஜா அம்மா என்ன செய்ய ரசூலுல்லாஹ்னால மறக்க முடியல, மறக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அன்பால் வென்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை எந்த அளவுக்கு வென்றாங்க, எந்த அளவுக்கு நேசத்தால் வெல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அன்பை திணிச்சவங்க ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல. எங்க கதீஜா அம்மா எந்த ஃபர்லான தொழுகையும் தொழுகலை. அவன் தொழுகை கடமை இல்லைல்ல, ஹஜ்ஜு கடமை இல்லை, ஜகாத்து கடமை இல்லை, நோன்பு கடமை இல்லை, எந்த தொழுகையும் கடமை இல்லை. ஆனா கதீஜா அம்மா சொர்க்கவாசியா இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது என்ன செஞ்சாங்க? சொர்க்கவாசியா தான் பிரிஞ்சாங்க. போகும்போது சொர்க்கத்தில் சோபனம் சொல்லப்பட்டுச்சு. என்னங்க காரணம்? அங்க தொழுகலையே, ஜகாத்து கொடுக்கலையே, கடமையான ஜகாத்து, ஹஜ் எல்லாம் செய்யலையே. என்ன காரணம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் தான் காரணம். ரசூலுல்லாஹ் நேசத்தை பெற்றாங்க பாருங்க. இந்த நேசம் தான் அவங்களை எந்த அளவுக்கு உயர்த்திருச்சு, சொர்க்கவாசியா மாத்துதுங்க. ரசூலுல்லாஹ்வை மறக்க முடியலைங்க. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா அம்மா மரண நேரம் நெருங்குதுல, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்களாம். சில உருது கிதாபில் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன், எனக்கு ஒரு ஆடையை, எனக்கு கஃபனா நீங்கள் ஆக்குவீங்களா? எனக்கு உங்களுடைய ஒரு ஆடையை தரணும். அது எந்த ஆடை தெரியுமா? குறிப்பிட்டு சொன்னாங்களா. எந்த ஆடை தெரியுமா?
நீங்கள் அந்த ஹிரா குகையில் தங்கி இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இக்ரா நீங்கள் ஓதுங்க சொல்லி உங்களை கட்டி அணைச்சாங்கல்ல, 3 முறை கட்டி அணைச்சாங்கல்ல, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை கட்டி அணைக்கும் போது நீங்கள் ஒரு ஆடை நீங்கள் பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க, அந்த ஆடை எனக்கு போத்துங்களேன்னு கேட்டாங்களாம். நீ அந்த ஆடையை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க, 10 வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கீங்க யார சொல்லலாம், அந்த ஆடை எனக்கு நீங்க போத்துங்களேன். அந்த ஆடையோடு உங்களுடைய நினைப்போடு நான் அந்த உலகத்தை விட்டு பிரியணும், என் கபரில் இருக்கணும். பாருங்க அந்த அம்மாவோட சிந்தனையை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அணைச்சதை இந்த அம்மா பாக்கியமா நினைச்ச, அந்த ஆடை எனக்கு வேணும். ஏன் 2 பாக்கியம்ல, ஒன்னு ரசூலுல்லாஹ் உடுத்தி இருந்தது, இன்னொன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட மேனிப்பட்டது. எங்க இந்த பாக்கியம் வேற யாருக்குமே கிடைக்கலங்க. கதீஜா அம்மாவுக்கு கிடைச்ச இந்த ஆடை மாதிரி வேற யாருக்கு என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய மேனிப்பட்ட ஆடை யாருக்கும் என்ன செய்யல, கிடைக்கல. இப்போ கதீஜா அம்மா எந்த அளவுக்கு அறிவாளி, எந்த அளவு ரசூலுல்லாஹ் நேசிச்சு இருக்கணும் பாருங்க. அல்லாஹ் இந்த அம்மாவுடைய நேசத்திற்கு சொர்க்கத்தையே இறக்கி வச்சுட்டான் பூமியில. நம்மள இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹிரா குகையில் இருக்கிற போது ஸல்லல்லாஹு அவங்களுக்கு உணவு கொண்டு போவாங்கல்ல, உணவு கொண்டு போறாங்க. அந்த ஹிரா மலை மேலே ஏறுறாங்க. இன்ஷா அல்லாஹ் உம்ராவுக்கு போறவங்க தாய்மார்களாகட்டும் ஆண்களாகட்டும் அந்த மலை மீது ஏறணும். அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. மலை மீது ஏறணுங்க. நான் உம்ரா போயிருக்கும் போது 2016 நான் ஏறினேன். தெரியாதப்ப ஒரு 10 மணிக்கு ஏறிட்டேன். பகல்ல 10 மணிக்கெல்லாம் எப்படி இருக்கும், வெயில் கொளுத்தும். சரி நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு வகி வந்துச்சு இடம்ல, நம்ம அந்த இடத்துக்கு எப்படியாவது போயிடணும். ஏறி போனால் பாதி தூரம் ஏறி இருப்பேன், என்னால் ஏற முடியல. கடுமையான தாகம், இந்த நாக்கு தள்ளுதுன்னு அந்த இடத்த நான் உணர்ந்தேன், ஏற முடியல. இப்போ அன்றைக்கி எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா, பாதி தூரம் ஏறின உடனே கதீஜாவோட ஞாபகம் தான் வந்துச்சு. இங்கே அந்த அம்மா அந்த 63 வயசுல கூட, அந்த 60 வயதுல கூட தள்ளாடிய வயதில் தன் ஹபீபுக்காக ஏறினாங்கல்ல, ஏன் நாம ஏற முடியாது? அந்த 60 வயதான மூதாட்டி ஏறும்போது நமக்கு ஒரு 30 வயசானாச்சு, நம்ம வாலிப தானே, ஏற முடியாதா? நான் அந்த அம்மாவை நினைச்சு பார்த்தே ஏறினேன். எப்படியாவது ஏறணும், ஏறி போய் நிற்கணும். அந்த ஏறி போய் நின்று அந்த இடத்துல நீங்க அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக அந்த இறங்கின அந்த இடத்த நீங்க அந்த சூறா ஓதி பாருங்க. அந்த இடத்துல நின்று இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக் நீங்க அந்த ஆயத்தை ஓதுனீங்கன்னு வைங்க, நம்முடைய உடம்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு புத்துணர்ச்சி இருக்குது பாருங்க, அந்த இன்பம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஒரு கற்பனை கலந்த ஒரு உலகம் நீங்க அங்க சந்திக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அணைச்சு ஓத சொன்னாங்களே, அந்த நினைவோடு என்ன செய்யும், அங்க ஒரு கற்பனை ஒரு உலகம் அங்க கிடைக்கும். எங்க அந்த இடத்துல மலை மீது தினமும் என்ன செய்யறாங்க, கதீஜா அம்மா ஏறி போனாங்கன்னா சாதாரண விஷயமாங்க, ஏறி போறாங்க அந்த மலை மீது ஏறுவாங்களாம். அப்படி ஒரு தடவை ஏறும்போது தான் மிஷ்காத் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருது. ஏறி போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேலே இருந்து ரசூலுல்லாஹ் பார்க்க வந்திருக்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய மனைவி கதீஜா அம்மா உங்களுக்கு உணவு கொண்டு வராங்க, அந்த அம்மாவுக்கு அபஷிர் கொஞ்சம் சுப செய்தி சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய சலாமை சொல்லுங்க. யார் சொல்றா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான், கதீஜா அம்மாவுக்கு சலாம் சொல்லுங்க. ஓ மின்னி சலாம், என்னுடைய சலாமையும் சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்போ கதீஜா அம்மா உணவு கொண்டு வந்தவொடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறைஞ்சிடுறாங்க. ஏன்னா பெண்களை கண்டவுடனே மலக்குகள் மறைஞ்சிடுறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா அம்மா வந்தவொன்னு சொன்னாங்களே, ஏமா கதீஜா உனக்கு ஒரு சுப செய்திமா, இப்படிதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னானா. உங்களுடைய சிந்தனைக்கு தரேன், எங்க அல்லாஹ்வுடைய சலாம் எங்க கிடைக்கும் தெரியுமா? எங்க தான் கிடைக்கும்? சொர்க்கத்துல தான் கிடைக்கும். ஒகீல சலாம், அல்லாஹ் குர்ஆன்ல வாக்கியாவில் சொல்றான், சலாம் சொல்லப்படும். அங்க சில பேருக்கு அல்லாஹ் சலாம் சொல்லுவானா. ஒருத்தர் சந்திக்கும் போது சொர்க்கத்துல சலாம் சொல்லிக்கிறாங்க. சில பேருக்கு யார் சலாம் சொல்லுவாங்களாம்? மலக்குகளே சலாம் சொல்லுவாங்களாம். சில பேருக்கு அல்லாஹ்வே சலாம் சொல்லுவானா. யா அப்தல்லா, யா இப்ராஹிம், அஸ்ஸலாமு, அல்லாஹ் சொல்லுவானா அஸ்ஸலாம் அலைக்கும் சலாம் உண்டாகட்டும், என்னுடைய சலாம் உங்கள் மீது உண்டாகட்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தருவானாக. அல்லாஹ்வுடைய சலாமை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. எங்க அல்லாஹ் சலாம் எங்க கிடைக்கும்? சொர்க்கத்தில் தானே கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் யாருக்கு உலகத்தில் அனுப்பி வைக்கிறான்? கதீஜா அம்மாவுக்கு அல்லாஹ் உலகத்தில் சலாம் சொல்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா ஸல்லல்லாஹு அலைஹி சலாம் சொன்னாங்களாம், அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னாமா. ரெண்டாவதா மலக்கு உனக்கு சலாம் சொன்னார். மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 2 பேரும் சலாம் சொன்ன பிறகு நான் என்னுடைய சலாம் சொல்லாமல் இருக்க முடியுமா? என்னுடைய சலாமையும் சேர்த்து சொல்றாமா. எங்க படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சலாம், மலக்குகளுக்கெல்லாம் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சலாம், மனிதர்களில் புனிதரான நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம்,
3 பேருடைய சலாமையும் சேர்த்து பெற்ற பாக்கியசாலி யார் மட்டும்தான்? ஹதிஜா அம்மா மட்டும்தாங்க. உடனே அந்த அம்மா பதில் சலாமும் சொன்னாங்களாம். எப்படி பதில் சலாம் சொல்லலாம் பாருங்க. யார சொல்லலாம், உங்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும். உங்கள்ட்ட சலாமை எத்தி வச்சாங்கல்ல அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும். ஆனால் அல்லாஹ் சலாமத்தானவன். அந்த அல்லாஹ்வுக்கு சலாம் தேவையில்லை. எங்க அல்லாஹ்தால இந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் அந்த உலகத்தில் கொடுத்தான்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சலாமை, அல்லாஹ்வுடைய சலாமை, ரசூலுல்லாஹ்வுடைய சலாமை ஹதிஜா அம்மாவுக்கு கொடுத்தான்னு சொன்னா காரணம் என்னதான்? இவர் எந்த காரணமும் அல்ல, ரசூலுல்லாவை நேசிச்சாங்க. சொர்க்கமே பூமிக்கு இறங்கி வந்துருச்சுங்க. சொர்க்கத்தோட சலாம் என்ன செஞ்சிருச்சு? பூமிக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நாமளும் பெறலாம். ரசூலுல்லாவை ஆழமாக நேசித்தால் பெறலாம். நீங்க இன்னைக்கு நம்முடைய சபை, நம்முடைய ஊர் மௌலிது புர்தா ஷரீஃபெல்லாம் குறைஞ்சு போச்சுலாங்க. ரசூலுல்லாஹ் புகழ் மாலை என்ன செய்ய போச்சு? குறைஞ்சு போச்சா என்ன? நான் எல்லாம் ஓதுற காலத்தில் மேலப்பாளையத்தில் 16 வயசு இருக்கும். மேலப்பாளையத்தில் நம்ம மதுசலை ஓதிக்கிட்டு இருப்போம். மௌலிது ஓதுனா அல்ஹம்துலில்லாஹ் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 11 மணி வரைக்கும் ஓதுவோம். நான் ஒரு ஆளை ஓதி இருக்கிறேன். 20 வீட்டில் மௌலிது ஓதி இருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் என்ன விரும்பி கூப்பிடுவாங்க, அசத்தை நீங்கள் தான் வந்து ஓதணும், நீங்கள் தான் வந்து ஓதணும். 11 மணிக்கு யார் உட்காந்துருப்பாங்க தெரியுமா? பெண்கள் உட்காந்துருப்பாங்க. 11-11:30 மணிக்கு பெண்கள் தாய்மார்கள் உட்கார்ந்து ரசனையோட அசர்த்து இந்த நியத்தை வச்சிருக்க அந்த கபூல் நீங்கள் மௌலிது அந்த சிந்தனையோடு ஓதுங்க, அந்த சிந்தனையோடு ஓதுங்க. எப்போ 11:30 மணிக்கு மௌலிது ஷரீஃப் ஓதும் போது நான் இந்த நியத்து வச்சிருக்கிறேன் அசர்த்து, இந்த நியத்தை நிறைவேறணும், மௌலிது ஷரீஃப் ஓதுங்களேன், இந்த நியத்தோடு ஓதுங்க. நான் ஓதி இருக்கிறேன். அப்பேற்பட்ட இந்த சமூகம் இன்னைக்கு எப்படி மாறி போச்சுங்க? எப்படி மாறி போச்சு? இன்னைக்கு மௌலிது ஷிர்க்குங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிருச்சு. எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதியிட்டு சொல்லிட்டாங்க, நாம் பயப்படலை, ஷிர்க்கு வரை நாம் பயப்படவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு இந்த உம்மத்துமார்கள் இணை வைப்பார்கள், அதை நான் பயப்படவே இல்லை. எங்க ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு வேற என்னங்க ஷிர்க் வந்துட போகுது? மௌலிதுல ஷிர்க் வந்துட போகுதா? தெளிவா சொல்லிட்டாங்க, ஷிர்க்குங்கிற என் உம்மத்துல இல்லை. ஆனா இந்த உம்மத்து அதை விட்டு தூரமாகிருச்சு. இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா சோதனைக்கும் காரணம் என்னதாங்க? மௌலிதை விட்டு தூரமானோம், புர்தா ஷரீஃபை விட்டு தூரமானோம். எங்க புர்தா ஷரீஃபெல்லாம் எவ்வளவு பெரிய பரக்கத்துங்க. எங்க ஹிஜ்ரி 608 ஹஸரத் அவங்க சொன்னாங்கல்ல, ஷர்ஃபுத்தீன் புஸரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் தஆலா அவர் ரஹ்மத் செய்வானாக, பாக்கியவன் 608 ஹிஜ்ரி, சுமார் 900 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு மௌலிது ஷரீஃப் எல்லா நாடுகளையும் ஓதப்படுது, பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்குது. இந்த புர்தா ஷரீஃப் 900 வருஷம் ஆச்சுங்க. அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தில் படிச்சாங்க. அல்லாஹ் அவருடைய கனவுல ரசூலுல்லாஹ் பார்க்க வச்சான். ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்க வச்சாங்கல்லாங்க. ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தாங்கல்ல, பல தடவை பார்த்தாங்களா பூசி ரஹ்மத்துல்லாஹி. என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் புகழ் மாலை சொன்னதுனால கனவுல ரசூலுல்லாஹ் பார்த்துருக்குறாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. சில சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மூமின் பரிபூர்ணமான ஈமான் இருப்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவர் மௌத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் பார்த்தரணும். எங்க நம்முடைய ஹபீபுலாங்க, இன்னைக்கு என் கனவுல சாதாரண ஒரு நடிகன் வரான், என் கனவுல ரசூலுல்லாஹ் வரலன்னு சொன்னா, என் கனவுல சாதாரண மட்டமான ஒரு கனவுல வரான், என்னுடைய ஹபீப் என் கனவுல வரலன்னு வைங்க, என் ஈமான்ல கோளாறு இருக்குன்னு அர்த்தம், என் ஈமான் பரிபூர்ணமா இல்லைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வை காணாம மௌத்து வந்துடக்கூடாதுங்க, கனவுல பார்த்தரணும். இந்த 2 கண்ணும் கனவில் பார்த்து ரசிக்கணும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. மௌத்துக்கு முன்னாடி பார்க்கணும். அல்லாமா தஃப்சீர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆயத்துக்கு விளக்கத்தில் சொல்லும்போது சொன்னாங்க, ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத், ஒரு மனிதருக்கு மௌத்து வந்துருச்சுன்னா, மௌத்து நெருங்கின உடனே அந்த மனிதன் சொல்லுவானா, கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பேன். நம்மள மௌத்து நெருங்கும் போது சில இந்த வார்த்தையை சொல்லுவோமா, யா அல்லாஹ் என்னை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பேன், லா அல்லி அமலு சாலிஹா, நான் நல்ல அமல் செய்கிறேன். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஏன் சொல்லுவாங்க தெரியும்? சில நல்லடியார்களும் சொல்லுவாங்களாம், சில சாலிஹீன்களும் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் எனக்கு மீண்டும் அனுப்பேன், நான் யாரையெல்லாமோ உலகத்தில் நேசித்தேன், யாருக்காக எல்லாமும் வாழ்ந்தேன், என் மௌத்து நெருங்கிருச்சு, நான் அடுத்து நான் ரசூலுல்லாஹ்வை பார்க்க போறேன், எந்த முகத்தோடு பார்ப்பேன்? என் கபர்ல ரசூலுல்லாஹ் காட்டப்பட போறாங்க, நாளை மறுமையில் நான் ஹபீபை பார்க்க போறேன், எந்த முகத்துல நான் பார்ப்பேன்? என் மனைவிக்காக ஓடினேன், என் கணவனுக்காக ஓடினேன், என் பிள்ளைக்காக ஓடினேன், நான் எல்லாரையும் நேசித்தேன், என்ன ஹபீபை நேசிக்காம போயிட்டேனே, அதை இன்னொரு வாய்ப்பை எனக்கு கூட என்று மனிதன் சொல்லுவானா. இன்னொரு வாய்ப்பை கூட, நான் ரசூலுல்லாஹ்வை நேசிச்சுட்டு வரேன், ரசூலுல்லாஹ் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வரேன், ரசூலுல்லாஹ் என்னென்ன செய்யணுமோ, நாளை என்ன செய்தா ரசூலுல்லாஹ் பார்க்க முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு வரேன். கடைசி நேரத்தில் என்ன செய்வானா?
மனிதன் சொல்லுவாங்கிறத சில சூஃபியாக்கள் சொன்ன செய்தி குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதுறாங்க. நமக்கு அந்த நிலை வந்துடக்கூடாதுங்க. நமக்கு மௌத்து வரத்தானே போகுது. மௌத்து நெருங்கும் போது நம்ம நினைக்கக்கூடாது, நான் எல்லாரையும் பிரியப்பட்டேன், எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சேன், ஆனால் என்ன ஹபீபுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாமல் போயிருச்சே, அந்த உணர்வு வந்துடக்கூடாது. பாருங்க, பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுல பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்களோட நோய் குணமாச்சுல. பாருங்க, 900 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நம்முடைய மதரசால ஓதப்படுதா என்ன? ஓதுறமா என்ன? எல்லா மதரசாக்கள்லையும் புர்தா ஷரீஃப் ஓதப்படுது. நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சதுங்க புர்தா ஷரீஃப் மூலியமாக அது கிடைச்ச பாக்கியம். 2002 அதாவது 2 காரைக்காலை மாமா இருக்கிறேன். திடீர்னு எனக்கு கண் பார்வை குறைஞ்சிருச்சு. திடீர்னு அப்போ திருமணம் ஆகலை, ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு கண் பார்வை மங்கிருச்சு. அப்போ எனக்கு தெரியும் ஒரு வீட்டில் புர்தா ஷரீஃப் ஓத சொன்னாங்க. அப்போ நான் 40 நாள் தொடர்ந்து நியத்து வச்சேன், யா அல்லாஹ் இந்த புர்தா ஷரீஃபனை போட்டு என் கண் பார்வை குணமாகணும், கூர்மையாகணும். அல்ஹம்துலில்லாஹ், நான் அன்னைக்கு ஓதுன நியத்து வச்சு அன்னைக்கு கண் எனக்கு குணமாச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்ணில் சொட்டு மருந்து விட்டதில்லை, கண்ணாடி போட்டதில்லை. 20 வருஷம் ஆச்சு, 24 வருஷம் ஆச்சு. அல்லாஹ் தஆலா புர்தா ஷரீஃப் 40 நாள் ஓதி முடிக்கிறேன். எனக்கு கிடைச்ச பாக்கியம், இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சில அமலை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல சபையாச்சுல ரசூலுல்லாஹ் ஸலாத்து சொல்லாத ஒரு நாள் கூட எனக்கு இருந்ததில்லை. அந்த பிரியம் எனக்கு அந்த புர்தா ஷரீஃப் மூலியமா எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னா, நான் ஓதாட்டாலும் யாராவது ஃபோன் போட்டு சொல்லிடுவாங்க, அஜித் நீங்க எனக்கு இத்தனை தடவை ஸலாத்து ஓதிருங்களேன், நீங்க ஸலாத்து நிறைய ஓதிருங்களேன். யாராவது நான் கொஞ்சம் ஒரு காலம் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தாலும் கூட என் ரப்பு எனக்கு கொடுத்த பாக்கியம், என் நபியின் மீது நான் ஸலவாத்து சொல்லணும். அல்லாஹ் கட்டாயமாக்கிட்டான் எனக்கு. அன்னையிலேருந்து எனக்கு ஒரு இன்பம். நான் திடீர்னு தூக்கம் எழுந்துச்சாலும் கூட நான் 2 வார்த்தை சொல்லுவேன். ஒன்று அஸ்தகுஃபிருல்லாஹ்னு சொல்லுவேன், அடுத்து ஸலவாத்து சொல்லுவேன். என் அறியாமலேயே அல்லாஹ் எனக்கு கிடைத்த பாக்கியம். அல்லாஹ் எனக்கு கொடுத்த பாக்கியம் என்னன்னா, இந்த புர்தா ஷரீஃப் மூலியமா எதுக்கு சொல்ல வந்தேன்னா, என் அமலை சொல்வதற்கான நோக்கம் அல்ல. புர்தா ஷரீஃப் மூலியமா எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னா, ஒன்று ஸலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியம், இன்னொன்று என் நோய் குணமாச்சு. கிடைக்கதாங்க செய்யுங்க. நம்பிக்கையோடு கேட்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்? புர்தா ஷரீஃப் ஓதி என் நாட்டம் நிறைவேறணும், நீயத்து வச்சு ஓதுறன்னு வைங்க, நம்ம நாட்டை நிறைவேறத்தான் செய்யும். பாருங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தா கனவுல காணலாம், நம் நோய் குணமாகுது. என் கனவுல இன்னொரு ரசூலுல்லாஹ் பார்க்காம இருக்கிறேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மௌத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் பார்த்துடணும்லாங்க, பார்த்தாகணுமா என்ன? கண்டிப்பா பார்த்து ஆகணும், அந்த நம்பிக்கையை வைங்க. ஒரு 4 வருஷம் முன்னாடி மேட்டுப்பாளையத்துக்கு பயானுக்கு போயிருந்தேன். இதே பயான் தான். ஹதிஜாமா பற்றி பேசிக்கிட்டு வரும்போது இதை சொன்னேன், ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்காம மௌத்தாயிராதீங்க. அவர் ஒருத்தர் முன்னாடி உட்காந்து அழுதுட்டார். 1 மாதம் ஆயிருக்கும். அடுத்த எனக்கு ஃபோன் போடுறாரு, அசத்து சல்லா மேட்டுப்பாளையத்துக்கு வரீங்களா? என்னன்னு கேட்டேன். இல்லைங்க இப்போ நிக்காலாம் இருக்குது. இல்லை அசத்து, இன்றைக்கி நான் மௌலிது ஷரீஃப் போதுறேன். அழுதுகிட்டே பேசுகிறார். இன்றைக்கி என்னுடைய வீட்டில் மௌலிது வச்சுருக்கிறேன், எல்லா அஜித்மார்களும் வராங்க, நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும், வாங்கலாம் அசத்து அப்படிங்கிறார். ஏங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அசத்து, நேற்று நான் ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தேன். அவர் சொன்னார், நேற்று என்னுடைய கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தேன். இன்னொரு விஷயத்த சொன்ன, அசத்தை நீங்கள் பேசுகிற அந்த பயான், நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தையை, ஈமான் குறைவு, ரசூலுல்லாஹ் கனவுல காணலைன்னா ஈமான் குறைவுன்னு சொன்னீங்கன்னு பாருங்க. என் மனசு அன்னைக்கு உடஞ்சு போச்சு. நான் நினைச்சேன் ரசூலுல்லாஹ் கனவுல காணாமல் நினைச்சிடக்கூடாது, அந்த நியத்தோடு படுப்பேன், உது செய்து ஸலவாத்து ஓதிக்கிட்டே படுப்பேன். எங்க ஒரு காலகட்டம் இருந்துச்சுங்க, எங்க அம்மாவே எங்களுடைய குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் என்ன செய்வாங்க, வீட்டில் உட்காந்து வேலைக்கிழமை வந்துட்டாலே, வேலைக்கிழமை மாலை ஆயிட்டாலே, எப்போ ஸலவாத்து ஓதணும், ஒது செஞ்சுட்டு படுங்க, ஸலவாத்து ஓதிட்டே படுங்க, 1000 தடவை ஓதுனா ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டுச்சா? ஒரு காலகட்டம் சொல்லப்பட்டுச்சா? என்ன ஸலவாத்து ஓதுவோம், வேலைக்கிழமை ஆயிட்டாலே மகிழ்ச்சியா இருக்கும், வெள்ளிக்கிழமை இரவு ஸலவாத்து ஓதுனா ரசூலுல்லாஹ் பார்க்கலாம், அந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு மாறி போச்சு. நம்ம செல்போனை பார்க்குறோம், டிவியை பார்க்குறோம், ஒது இல்லாமல் படுக்கிறோம், ஸலாத்து ஓதாமல் படுக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் ரசூலுல்லாஹ் பல தடவை பார்த்துருக்குறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, நம்முடைய பயான் மூலியமா ரசூலுல்லாஹ் பார்த்துருக்கிறார்ல. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அன்னைக்கு. அதுதான் நேற்று நான் ரசூலுல்லாஹ் கனவுல கண்ட எவ்வளோ நூறானியத்தை சேர்த்து அல்லாஹ் உங்கள் மூலியமா எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமே, ஃபோனில் தொடர்பு வச்சுக்கிறோம், பேசிக்கிறோங்க. அவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓதி இருக்கிறாங்க. நான் நினைச்சேன், அல்லாஹ் நம்ம மூலியமா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அவருக்கு ரசூலுல்லாஹ் கனவுல காணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கேன். பாக்கியமா நினைச்சேன். முடியும், நாம நீயத்து வைக்கிறான்னு வைங்க, நான் ரசூலுல்லாஹ் கனவுல கண்டுதான் ஆக நீயத்து வச்சா கனவுல காண முடியுங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். தாய்மார்களே,
வீட்டில் மீண்டும் மௌலூது ஷரீஃப் ஓதப்படணும். அந்த பரக்கத்தை நம்ம நினைக்கணும். இன்னைக்கு மௌலூது மாதம், இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க. பிற 12 ஒரு நாளாவது நம்ம என்ன செய்யணும்? 10 நாள் 12 நாள் ஓதணும். முடியலையா, ஒரு நாளாவது ஓதி நம்முடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு உணவு கொடுங்க, ரசூல்லா பேரில் கொடுங்க, ரசூல்லாவுடைய பிரியத்தில் செய்யுங்க. நமக்கு உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ்தாலா கொடுப்பான். ரசூல்லாவோட நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். நம்ம ரசூல்லா நேசிக்கிறேன்னு வைங்க, சலாத் ஓதுறேன்னு வைங்க, நாளைக்கு யாரோடு இருக்கலாம்? ரசூல்லா அருகாமையில் இருக்கலாங்க. எங்கள் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ரசூல்லா நேசிச்சாங்கங்க. எங்க சாதாரண நேசமாங்க, எந்த அளவுக்கு நேசிச்சாங்க தெரியுமா? அவங்களோட நேசத்துக்கு பக்கத்து நம்மளால இருக்கவே முடியாது. எல்லா நேரமும் ரசூலுல்லாஹ்வோட சிந்தனையோட இருப்பாங்களாம். எல்லா நேரமும் தூக்கத்திலும் சரி, எழுஞ்சாலும் சரி. சில சஹாபாக்களும் மெலிஞ்சு போயிடுவாங்களாம் ரசூலுல்லாஹ் பார்க்காம. சரி, ஹதீஸ் இப்படியே வருது. ரசூலுல்லாஹ் காணாம மெலிஞ்சு போனவங்களும் உண்டு. ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாத, ரசூலுல்லாஹ் பார்க்க முடியலையே என்று மெலிஞ்சு போனவங்களும் உண்டு. சில சஹாபு ரசூலுல்லாஹ் இருந்து முறையிட்டு இருக்கிறாங்களாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வோட வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்களாம். தஹஜ்ஜுதுடைய நேரம், தன் மக வீடு தானே, மகதான் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இரவு நேரத்தில் வந்துட்டாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடீர்னு தஹஜ்ஜுத் தொழுதானே கதவை திறந்து பார்க்குறாங்க. வாசல தன் நண்பர் உட்கார்ந்துருக்கிறார். அபூபக்கர் அவர்களை, என்ன நீங்கள்? யா ரசூலல்லாஹ், நான் வீட்டில் இருந்தேன், தூங்கினேன், திடீர்னு இரவு நேரம் உங்களை பார்க்கணும் ஆசை வந்துருச்சு, ரசூலுல்லாஹ் பார்க்கணும். சரி, வீட்டு வாசல் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன், வந்து கதவை தட்டவும் மனசு இல்லை, கதவை தட்டவும் மனசு இல்லை. சரி, வாசலில் உட்காந்துட்டீங்க, எப்படியும் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவீங்கல்ல, உங்களை பார்த்துடலாம். பாருங்க, இரவு முழுக்க ரசூலுல்லாஹ்வோட வீட்டு வாசல்ல யார் உட்கார்ந்துருக்கிறாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்? தன்னுடைய ஹபீபை பார்ப்பதற்கு, தன் நேசத்துக்குரியவரை பார்ப்பதற்கு என்ன செய்யறாங்க? வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. தன் வீட்டில் இல்லை, ரசூலுல்லாஹ்வோட வீட்டு வாசல்ல. ரசூலுல்லாஹ் எப்போ கதவை திறப்பாங்க, எப்போ கதவை திறப்பாங்க? அதனால ரசூலுல்லாஹ்வுடைய முடியை கூட பாதுகாத்து வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வையை கூட என்ன செஞ்சாங்க? தாய்மார்கள் பாதுகாத்து வச்சிருந்தாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க மௌத்தாகும் போது வசியத்து செஞ்சாங்களாம். அவங்க சொர்க்கவாசி. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தினுடைய சோபனம் சொல்லப்பட்ட அந்த அம்மா மௌத்தாகும் போது வசியத்து செஞ்சாங்களாம். நெருக்கத்தில், நான் ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வையை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? சேமித்து வச்சிருக்கிறேன் ஒரு குவளையில். நான் மௌத்தான பேர் என்னுடைய ஜனாசாவில் அந்த வேர்வை நீங்கள் தெளிச்சு விடுங்க, கஸ்தூரியா தெளிங்க. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வைப்பட்ட அந்த மேனியை கபரு தீண்டாது. அந்த அம்மாவுடைய ஆசையை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வை என் கபருக்கு என்ன செய்யணும்? வரணும். எங்க அம்மா அப்படின்னா ஒரு தாய் போல தானே பிள்ளை. இவங்க அம்மா அப்படின்னா இவங்களுடைய மகனார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய முடியை எடுத்து வச்சிருந்தாங்களாம். அம்மா மகனையும் பாருங்க, ரசூலுல்லாஹ் அம்மா வேர்வை எடுத்து வச்சிருக்கிறாங்க. மகனார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய முடியை எடுத்து வச்ச ஒரு கைத்தடியும் வச்சிருந்தாங்களாம். ஒரு முடியை எடுத்து வச்ச, சில முடிகள் எடுத்து வச்சிருந்தாங்களாம். சொன்னாங்களாம், நான் மௌத்தான பிறகு என்னுடைய கண்களுக்கு எடுக்கலன்னு செய்யுங்க, அந்த முடியை வச்சு விடுங்க, நாவு கடியில் என்ன செய்யுங்க, சில முடிகளை வைங்கன்னு சொன்னாங்களாம். ஏன்னா என் நாவு உன் ரப்பு யாரும் 3 கேள்வி கேட்கப்பட்டு தடுமாறிடக்கூடாது. என் நாவு என்ன செய்யணும்? தெளிவாக சொல்லணும். கபூரில் கேள்வி கேட்கும் நாவு தடுமாறிடக்கூடாது. என் அந்த மலக்குகளுக்கு பதில் சொல்லணும். என் நாவு கடியில் அந்த முடியை வைங்கன்னு சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபாக்களுடைய நேசத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முடியோடு நகத்தோடு இந்த கபரை சந்திச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம ரசூலுல்லாஹ் நேசிக்கணுமா என்னங்க? ரசூலுல்லாஹ் நேசிக்கணும்ல, நேசம் வரணும், ஸலவாத்து சொல்லணும், மௌலூது ஷரீஃப் ஓதணும், புர்தா ஷரீஃப் ஓதணும். அதை விட தாண்டி என்ன செய்யணும்? நாளைக்கு ரசூலுல்லாஹ்வோடு இருக்கணுங்கிற ஒரு தேட்டம் வரணும். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்களாம். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு ஹதீஸ் இப்படி வருது, நாளைக்கு மறுமை நாளையில் என்னை பார்ப்பதற்கு மக்கள் ஓடோடி வருவாங்க, என் உம்மத்தை சார்ந்தவங்க ஓடோடி வருவாங்க. மலக்குகள் சில பேர் தடுத்து நிறுத்திடுவாங்களாம். அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. எங்க ரசூலுல்லாஹ் பார்க்க போறதை தடுத்து நிறுத்தி எவ்வளோ பேர் கை செய்தோம்? மலக்குகள் தடுத்து நிறுத்துவாங்களாம், நீங்க போகக்கூடாது, நிப்பாட்டுங்க. ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்றாங்க. அந்த ஹதீஸ், இந்த ஹதீஸை சொன்ன உடனே பக்கத்துல இருந்து ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. யார ரசூலுல்லாஹ் எழுந்திருச்சாங்களாம். யார ரசூலுல்லாஹ், நீங்க இந்த ஹதீஸை சொல்லிட்டீங்களே, நாளைக்கு தடுக்கப்படுவாங்கன்னு, அந்த கூட்டத்தில் நானும் இருப்பேனான்னு கேட்டாங்களாம். என்ன யாரும் தடுத்துருவாங்களோ உங்களை பார்க்க விடாம? என்னால் இருக்க முடியாத மறுமையில. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், அந்த லஸ்தமினுகும், நீங்க அவங்கள இல்லை, நீங்க அவங்கள இல்லை, அல்லாஹ் உங்களை என்ன செய்யறான்? என் பக்கத்தில் இருக்க வைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், நீங்க நாளே மறுமை என்ன செய்யலாம்? என் பக்கத்தில் இருக்கலாம். அல்லாஹ் உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து வைக்கலன்னு சொன்னாங்களாம். நீங்க அவங்க தேடத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்திலே இருக்கணும், ரசூலுல்லாஹ் கூடவே இருக்கு, எங்கேயும் இருக்கணும்.
மறுமையில் இருக்கிற அந்த தேற்றத்தோடு இருந்திருக்கிறாங்க. நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணுமா என்னங்க? எங்க அந்த சஹாபிக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இப்படி அந்த நேசிச்சதுனால அல்லாஹ் அவங்களுக்கு அழகான மனைவி மக்களை கொடுத்துருந்தான். நீங்க தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறீங்க, இந்த செய்தி உங்களை மனசுல பதிய வைங்க. அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட மனைவி யாருன்னு சொன்னா உம்மு தர்தான்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவை இவர் பெண் கேட்கிறார். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு பெண் கேட்டாங்க. பெண் கேட்டோன்னு அந்த அம்மா அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்களாம். அந்த அம்மா துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ், என்ன இப்படி ஒருத்தர் பெண் கேட்குறாரு, அபூ தர்தா அவர் என்ன பெண் கேட்டு வந்திருக்கிறாரு, துவா கேட்டாங்களாம். யா அல்லாஹ், என்னை இவரை திருமணம் செஞ்சா இவர் எனக்கு எங்க வரைக்கும் வரணும்? சொர்க்கம் வரைக்கும் வரணும். என்ன காரணம் தெரியுமா? இவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு இருக்கிறார்ல துவா, ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல. அந்த அம்மா துவா கேட்டாங்களாம், யா அல்லாஹ், எனக்கு இவர் எங்க வரைக்கும் வரணும்? இந்த கணவர் சொர்க்கம் வரைக்கும் வரணும். அப்படி இவர் எனக்கு சொர்க்கம் வரைக்கும் வரதா இருந்தா இவர் என்னோடு சேர்த்து வை. அந்த அம்மா துவா கேட்டாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே துவா கேட்டாங்களாம், இவர் எனக்கு சொர்க்கம் வரைக்கும் வரணும். தாய்மணிக்கு நிறைய குலா நடக்குது, நிறைய தலாக்கு நிகழுது. கல்யாணமாகி 6 மாசத்துலேயே இந்த பெண் என்ன செய்கிறாங்க, என் கணவர் வேண்டாங்கிறாங்க. கணவர் வேண்டாம். இன்னைக்கு நிறைய தலாக நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் கூட கம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, மனைவி கணவன் வேண்டாங்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப அற்பமான காரணம். எங்கேயுமே வெளியில் கூட்டு போக மாட்டேங்கிறாரு கணவர், தவறான சினிமா தேட்டருக்கெல்லாம் கூட்டு போக மாட்டேங்கிறாரு. இந்த சபையில் அதெல்லாம் சொல்லக்கூடாது. சினிமா தேட்டருக்கெல்லாம் கூட்டு போக மாட்டேங்கிறாரு, ஹோட்டலுக்கு கூட்டு போக மாட்டேங்கிறாரு. 6 மாதம் தான் ஆச்சு. அந்த அம்மா ஃபுல்லா கேட்குது, என் கணவர் பிரித்து வச்சிருங்க, பஞ்சாயத்து வந்துருங்க சபைக்கு. வெறும் 6 மாதம் பாருங்க. ஒரு சினிமா தேட்டருக்காக கணவன் வேண்டாங்க சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். சினிமா தேட்டருக்கு கூட்டு போகலையா, இந்த கணவர் எனக்கு தேவையில்லை. எங்க எப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் பாருங்க. ஆனா அந்த அம்மா இப்படி துவா கேட்டாங்களாம். அப்ப அந்த அம்மா துவா கேட்டாங்களாம், யா அல்லாஹ், நான் திருமணம் செய்கிறேன், இந்த கணவர் எனக்கு சொர்க்கம் வரைக்கும் வரணும் அப்படின்னு துவா கேட்டாங்க. கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணமான உடனேயே முதல் நாள் பேசும்போது எங்க நீங்க எனக்கு சொர்க்கம் வரைக்கும் வரணும், நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்டிருக்கிறேன், சொர்க்கம் வரைக்கும் வருவீங்கல்ல. பாருங்க, முதல் பேச்சை என்ன, நீங்க நாளைக்கு எனக்கு சொர்க்கம் வரைக்கும் வரணும். உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம். அப்போ அபூ தர்தா சொன்னாங்களாம், ரலியல்லாஹு அன்ஹு, ஏமா நீ நாளைக்கு என்னோட சொர்க்கம் வரைக்கும் வரலாம், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஹதீஸ் இப்படி வருது, ஒரு கால் எனக்கு முன்னாடி நான் மௌத் ஆயிட்டேன்னு சொன்னான், என்னுடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துருக்கிறான், நீ இன்னொரு திருமணம் செஞ்சிடக்கூடாது, மறுமணம் செய்யக்கூடாது. நீ மறுமணம் செய்யாமல் இருந்தா நீ என்ன செய்யலாம், நாளைக்கு என்னோட சொர்க்கம் வரைக்கும் வரலாம். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு பெண் கடைசியாக எந்த கணவனோடு வாழ்ந்து மௌத்தாகிறாங்களோ அந்த கணவனோடு நாளைக்கு சொர்க்கத்தில் இருப்பாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீ என்னோடு நான் மௌத்தாய் நீ விதவையாக இருந்தானே நான் தான் கடைசி கணவர், நாளைக்கு சொர்க்கத்துக்கு நான் வரலாம். ஆனால் எனக்கு பிறகு நீ வேற யாரையாவது திருமணம் செஞ்சேன்னா நீ அவரோட தான் சொர்க்கத்துக்கு போவ. இந்த அம்மாவுடைய ஆசையை பாருங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்ன மாதிரி சீக்கிரமா இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மா வாழ்ந்தாங்களாம், கொஞ்ச காலம் வாழ்ந்தாங்க. பல பேரும் பெண் கேட்டாங்களாம். குறிப்பாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பெண் கேட்டாங்களாம், நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேனே. அவங்க சொன்னாங்களாம், இல்லை, நான் முதல் கணவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன், நான் சொர்க்கத்தை நீங்கள் தான் எனக்கு கணவரும் வாக்குறுதி கொடுத்துட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களாம். அங்கே நம்பிக்கையை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க நம்பிக்கை, இந்த கணவர் எனக்கு சொர்க்கம் வரைக்கும் வரணும். தாய்மார்கள், இந்த நம்பிக்கையோடு நம்ம திருமணம் செய்யணும். திருமணம் செய்யும் போதே என்னுடைய இந்த கணவர் இந்த உலகத்தோடு முடியக்கூடிய பந்தம் அல்ல, சொர்க்கம் வரைக்கும் வரணும். அதுவும் குறிப்பாக இந்த சமீப காலகட்டத்தில் நிறைய தலாக்குகள், நிறைய ஹுலாக்கள் நடக்குது. கம்பத்தில் சமீபத்தில் மட்டும் இந்த ஒரு 2 மாதத்தில் மட்டும் 10 பெண்கள் ஹுலா கேட்டு இருக்கிறாங்க. ஒரு 2-3 மாதத்தில் 10 பெண்கள் தலாக்குன்னு இவங்க ஹுலா கேட்குறாங்க கணவன்கிட்ட. எனவே நான் பிரிஞ்சுக்கிறேன், எல்லாம் என்ன திருமணமாகி 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் கூட ஆகலை. தாய்மார்களே, இந்த சிந்தனை வரணும். இந்த கணவர் நாளைக்கு சொர்க்கம் வரைக்கும் வரணும், என் கணவர் நானும் என்னுடைய ஹபீப் பக்கத்தில் இருக்கணும், அந்த நியத்து வரணும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. என்னுடைய டைம் முடிஞ்சிச்சு. கடைசியாக ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்துக்குண்டான இன்னோட அடையாளம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுன்னத் என் வாழ்க்கைக்கு கொண்டு வரணுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நேசம்னா நேசம் வைக்கிறது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் ஓதுவது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் மீது மௌலிது ஷரீஃப் ஓதுவது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வாழ்க்கை என் வாழ்க்கைக்கு வரணும்.
ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் நான் நடைமுறைக்கு கொண்டு வரணும். ரசூலுல்லாஹ் என்னெல்லாம் சொன்னாங்களோ. கொஞ்சம் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். யார் ரசூலுல்லாஹ், எனக்கு நேற்று இரவு பெண் குழந்தை பிறந்துச்சு. வந்து சொன்னார். அவர் பேர் அபூ மரியம். யார் ரசூலுல்லாஹ், நேற்று எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு, எனக்கு பேர் வைங்களேன், என் பிள்ளைக்கு பேர் வைங்க, நல்ல பேராக வைங்களேன். இன்றைக்கி நம்மள்ட்டையும் பேர் வைக்க வராங்க. ஒரு 10 பேரை எழுதி கொடுத்தா, ஒரு 10 பேரை எழுதி கொடுப்போம். அஜத்து நீங்கள் எழுதி கொடுத்த எல்லாமே 10 பேரும் பழைய பேராக இருக்குதே, நம்ம புதுசாக உருவாக்க முடியும். பழைய பேராகவே இருக்குதே. சரி, அப்படி தான் புது பேர் எழுதி கொடுத்தா பேர் வைக்க மாட்டார், நம்மளை பேர் வைக்க கூப்பிடுவார். எனக்கு நான் எழுதி கொடுத்த பேரை காணாமே. அஜத்தை நீங்கள் எழுதி கொடுத்த பேர் அல்லா ரசூலுக்கெல்லாம் பிடிக்குதானே, என் பொண்டாடிக்கு பிடிக்கலையே. அவர் சொல்கிறது, என் பொண்டாடி வீட்டுக்காரமாக்கும் பிடிக்கலையே, நீங்கள் சொல்லி கொடுத்த பேர். நீங்கள் நம்ம எல்லாம் எப்படி நினைக்கிறோம், பேரெல்லாம் புதுசாக இருக்கான்னு நினைக்கிறோம். நான் முன்னாடி ஒரு ஊரில் இருக்கும்போது, அவர் உருதுகார அஜரத்து, என் கூட இருந்தவர் உருதுகார அஜரத்து, கொஞ்சம் கம்மியாக தான் ஓதி இருக்கிறாரு. நான் இல்லாத நேரத்தில் பேர் வைக்க கூப்பிட்டாங்க. பேர் வச்சுட்டு வந்துட்டார். என்ன பேர் வச்சா தெரியுமா? ஃபிரௌன் பேர் வச்சுட்டு வந்துட்டார் பிள்ளைக்கு. ஃபிரௌனு. நான் என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் வந்த பிறகு, அஜரத்து நீங்கள் இல்லை, நான் பிள்ளை இப்போ என்னங்க பேர் வச்சிங்க? முகம்மது ஃபிரௌன் வச்சிருக்கிறேன். அது எப்படிப்பட்ட பாருங்க, ரசூலுல்லாஹ்வும் பேரை வச்சு ஃபிரௌனும் சேர்த்து வச்சிருக்கேன். என்னங்க ஃபிரௌனு? அதான் குர்ஆனில் வருதலாமா சேர்த்து? யார் சொன்னா? அதான் நீங்கள் உங்கள் கூட இருந்தார்ல ஒரு உருதுக்காரர், அவர் தான் வச்சுட்டு போனார். எங்கள் குர்ஆனில் இப்லீஸும் வரதான் செய்யுது, குர்ஆனில் ஷைத்தானும் வரதான் செய்யுது, சேர்த்து வைக்க முடியுமா? நீங்கள் நம்முடைய சமுதாயத்தை பாருங்கள், யார் எதிரி யார் நேசம் உள்ளவங்கன்னு என்ன செய்யலை, யார் நல்லவங்க கெட்டவங்கிறது கூட நமக்கு தெரியல. குர்ஆனுடைய தொடர்பு பாருங்க, ஃபிரௌனுங்கிறது எப்பேற்பட்ட மோசமானவங்கிறது தெரியாமல் அதுக்கப்புறம் பேர் மாற்றினது. இங்கே ஃபிரௌனை வைக்காதீங்க, நல்ல பேராக வைங்க. இன்னைக்கு இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது, பேர் வைங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், தோழரே நேற்று இரவு தான் எனக்கு சூரத்து மரியம் இறங்குச்சு. சூரத்து மரியம், காஃப் ஹா யா ஐன் சாத் திக்ரு ரஹ்மத் ரப்பிக், இந்த சூரா எனக்கு இறங்குச்சு, மரியம் சூரா. நீங்கள் உங்களுக்கு பெண் குழந்தைன்னு சொன்னீங்கல்ல, அந்த குழந்தைங்க இங்கே மரியம்னு பேர் வச்சிருங்களேன். ஒரு வார்த்தை தான், மரியம்னு பேர் வச்சிருங்களேன். உடனே யார் சரி யார் ரசூலுல்லாஹ் மரியம் பேர் வை. அதுலேருந்து அவருக்கு பட்ட பேரே என்ன? அபூ மரியம். அவருக்கு பேரை மரியமுடைய தந்தை. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்கிய உடனே பேர் என்ன செய்யறாங்க? அறிமுகப்படுத்துறாங்க. அபூ மரியம் பேர் வைக்கப்படுது. எங்க ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து தானே நினைக்கிறோம். பேர் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான கொஞ்சம் கவனக்குறைவா விட்டன்னு வைங்க, வாழ்க்கை வீணா போயிடும். எங்க சாரா அம்மாவுக்கு சுமார் 70-80 வயசு வரைக்கும் குழந்தை இல்லைல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சாரா அம்மா குழந்தை பிறக்கலை, நீண்ட காலம் குழந்தை பிறக்கலை. என்ன காரணம் தெரியுமா? தப்சீர் குருத்துபில ஒரு காரணத்தை எழுதுறாங்க, ஒரு தப்சீரில். அதாவது இந்த வலக்கது ஜாஅத் ருசுலனா அந்த ஆயத்துக்கு கீழே ஒட்டி வரும்போது விளக்கத்தை எழுதுறாங்க. சாரா அம்மாவுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு மலக்குகள் வராங்க, சுப செய்தி சொல்றதுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 3-4 மலக்குகள் வந்தாங்க. வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சாரா அம்மாட்ட மலக்குகள் மனித உருவத்தில் வந்து பேசுறாங்க. ஏமா உனக்கு குழந்தை பிறக்குமா? உனக்கு குழந்தை பிறக்குது மட்டுமல்ல, பேர குழந்தையே பிறக்கும். பேரும் வச்சாங்களாம், உனக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு பேர் இசஹாக், அந்த இசஹாக்கு குழந்தை பிறக்கும், அவருக்கு யாக்கூப்னு பேர் வைக்கணும். பாருங்க, இவங்களுக்கு குழந்தை இல்லை. வந்த மலக்கு என்ன சொல்றாங்க? ஃபபஷர்நாஹு பி இசஹாக் வமின் வரா இசஹாக்க யாக்கூப். ஏமா சாராம்மா, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தை பெரியவனாகி திருமணமாகி அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு யாக்கூப்னு பேர் வைங்க. பாருங்க, ஒரு குழந்தைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே பேர் வைக்கப்பட்டுருச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிறக்க முன்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? யாக்கூப்னு பேர் வச்சுட்டான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்க முன்னாடியே இஸ்ஹாக்னு பேர் வச்சுட்டான். இங்க ஒரு செய்தியை பதிவிடுறாங்க. ஏன் சாரா அம்மா குழந்தை பிறக்கல தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே முதல்ல பேரை தான் மாத்தினாங்களாம் சாரா அம்மாவுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு வேற பேர் இருந்துச்சான். என்ன பேர்னா யசாரான்னு இருந்துச்சான். யசாரான்னு நிராசையானவங்கன்னு அர்த்தம்னா. நிராசைனா குழந்தை பாக்கியம் மற்றவள் அப்படின்னு அர்த்தமா, மலடிங்கிற அர்த்தமா யசாராவுக்கு, துர்பாக்கியசாலி. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல அந்த பேரை தான் மாற்றினாங்களே. ஏம்மா உன் குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கு இந்த பேரும் ஒரு காரணம். அதனால தான் யாவை போக்கி சாரான்னு பேர் வச்சாங்களாம். பாருங்க, ஒரு பேரு கூட குழந்தை பாக்கியத்தை பாதிக்கும் தெரியாது. நம்ம நினைக்கிறோம்ல, பேருக்கு வாழ்க்கைக்கு என்னங்க சம்பந்தம்? நாம நினைக்கிறோம் ஒரு பெயர் குழந்தைய கூட தடுத்துரும் தெரியுது. நம்ம லேட்டஸ்டா பேர் வைக்கிறோமா, புதுசு புதுசா பேர் வைக்கிறோமா? என்ன இந்த பேரெல்லாம் வச்சுன்னு வைங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, முஹம்மது பேர் வைக்க கூட யோசிக்கிறான். இங்க எவ்வளவு பரக்கத்தான பேருங்க. முஹம்மதின் பேர் வச்சாலே பரக்கத். நம்முடைய முன்னோர்களாம் முஹம்மதுங்கிற வார்த்தையை ஒது இல்லாம கூட சொல்ல மாட்டாங்களாம்.
உது இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்களாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பரக்கத்தான் நினைச்சாங்களாம். இன்னைக்கு பார்த்தா என்னெல்லாமோ பேர் சொல்கிறோம், அன்னைக்கு யாரையெல்லாமோ நேசிக்கிறோம். சங்கிக்குரிய மூமின்களே, தாய்மார்களே, என் பேச்சில் நிறைவுரைக்கு வரேன். நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரியணும். எதோடு பிரியணும்? ரசூலுல்லாவுடைய பிரியத்தோடு பிரியணும். ரசூலுல்லாவை கனவுல பார்த்த நிலைமையில் பிரியணும். நம்ம மூத்து வந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் கனவுல என்ன செஞ்சிடக்கூடாது, மூத்தாயிடக்கூடாது. என்ன ஹபீபை கனவுல பார்த்துட்டு தான் நான் இந்த உலகத்தை விட்டு பிரியணும். அந்த சபையில் நீங்கள் துவா கேளுங்க. இன்னும் 11 நாள் இருக்குது, பரக்கத்தான சபை. சலவாத்து ஓதி 2 சலவாத்து கடையில் நீங்கள் துவா கேளுங்க. நான் இதை வளமையாக்கி வச்சிருக்கிறேன். ஏன்னா ஒரு சலவாத்து ஓதின பிறகு துவா ஒப்புக்கொள்ளப்படுமா என்ன? ஒரு சலவாத்து ஓதுங்க, ஒரு துவா கேளுங்க, இன்னொரு சலவாத்து ஓதுங்க. அல்லாஹ் 2 சலவாத்தை ஒப்புக்கொண்டு துவா ஒப்புக்கொள்ளாமல் இருப்பானா? சலவாத்தும் ஒப்புக்கொள்ளப்படும், துவா ஒப்புக்கொள்ளப்படும். அல்லாஹ் தன் இந்த சபையின் பொருட்டால் நாளை நம்முடைய உயிரினுக்கும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமை நம்முடைய மனைவி மக்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய மனைவி மக்கள் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.